இதுதான் டெஸ்லா சைபர் ட்ரக்கோட மினியேச்சர். ஹாய், திஸ் இஸ் விஜய், ஃபவுண்டர் ஆஃப் டிங்கிள் டாட். ஸோ இன்றைக்கி நம்ம டிங்கிள் டாட் ஸ்டோரில் டெஸ்லா சைபர் ட்ரக்கோட மினியேச்சர் தான் ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே 2 கலர் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த மினியேச்சரை ஃபுல் அன்பாக்சிங் தான் டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் போட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இருக்கிற இந்த டெஸ்லா சைபர் ட்ரக் ஒரு 1:35 ஸ்கேல். ஸோ இது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளேட், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துட்டு தேவைப்படும். பிளேட் எதுக்குன்னா இதில் வந்து செலக்டே போட்டிருப்போம், ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு. அப்புறமா இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருப்போம், ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்துட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உங்களுக்கு கலெக்டருக்கு வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஓகே, அன்பாக்சிங் பண்ணோன்னே ஒரு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெளில எடுத்துடலாம். டட்டடைன். ஸோ வெளில எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பேக்கில் வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் மாரி உங்களுக்கு ஒன்று வச்சுருப்போம். அப்புறமா பார்த்திங்கன்னா ஹாட் அலை கார், இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் சொன்னேன்ல, ஸோ இதில் வந்துட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து கழட்டிக்கலாம். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு ஸ்க்ரூ, ஸோ ஸ்க்ரூவை கழட்டிட்டா நமக்கு வந்துடும். இஃப் யூ ஆர் அ கார் கலெக்டர், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைங்களுக்கு இதை வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக ரியலாக ஒரு டெஸ்லா சைபர் ட்ரக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டு. ஸோ இதையும் நம்ம வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பேட்டரி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புல் பேக் ஆப்ஷன் உண்டு. இப்படி நம்ம விட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு போகும். தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 டோரை மட்டும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா சவுண்டு வரும், இதில் வந்து ஹெட்லைட் எரியும், பேக்கில் வந்து டெய்லைட் எரியும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ளே தான் வந்து பேட்டரி இருக்கும். இதை நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எரியும். ஸோ ரியலாக ஒரு காரோட சவுண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப நாளாக பேட்டரி உள்ளே இருந்து கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பேட்டரி கழட்டி பார்க்கனாலும் பார்க்கலாம். சப்போஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த டைப்பில் வந்து பேட்டரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை வந்து மாட்டி வச்சிடுறேன். ஸோ இதில் டீட்டெயில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது HSL பார்க்கறதுக்கு அப்படியே வந்து டெஸ்லாவோட மினியேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து டைகாஸ்ட் மெட்டீரியலில் பண்ணது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு தட்டுறதே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டயர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரப்பர் டயர்ஸ். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, அந்த ரப்பர் ப்ரெஸ் பண்ணும்போது வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஆகும். ஸோ இதுவுமே வந்து ரப்பர் டயர்ஸ். புல் பேக் ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புல் பேக் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கே வந்துட்டு பங்கமாக இருக்கும். அதேமாரி இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அண்ட் கிரே கலர் 2 கலர் வேரியன்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஸ்டாக் எக்கச்சக்கமாக இருக்குது. இதை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட் டிங்கிள் டாட்ஸ், அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கார் கலெக்டர் இல்லைனா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்து இதை வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய டைகாஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காம போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம பேஜ் டிங்கிள் டாட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக மறக்காமல் கொடுங்க.
ஸோ இந்த டெஸ்லா சைபர் ட்ரக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய டைகேஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன், மறக்காம போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம வெப்சைட் டிங்கிள் டாட்ஸ் நீங்கள் கூகுளில் போய்ட்டு செக் பண்ணாலே வந்து தெரியும், ஃப்ரீ டெலிவரியோட வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கார் கலெக்டர் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம், நம்ம சேனல் டிங்கிள் டாட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் வந்து டிங்கிள் டாட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ பார்க்கலாம் கைஸ், வி வில் see you in next video. So peace out and stay safe until bye from Vijay.